ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போ நீ எதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, எது நடந்ததால் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, எது நடக்கலையே நினச்சி துக்கத்தில் இருக்கியோ, அது எல்லாவற்றையும் சிறப்பாய் சரி செய்வதற்காக தான் இந்த வியாழன் நாளின் இரவோட இரவாக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். நிச்சயமாக உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்துறதுக்காக தான் உனக்கு உதவி செய்ய ஓடி வந்தேன் என் செல்லமே. நீ எப்போதும் உன்னை நோக்கி யாராவது பொறாமையோடு பேசினாலும் சரி, வெறுப்பையும் பகையையும் வாரி கொட்டினாலும் சரி, எதையும் கண்டுக்காம உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. அதை விட்டுட்டு அடுத்தவன் என்ன செய்கிறான்னு பார்க்குறதும் அடுத்தவரை விமர்சனம் செய்வதும் உன் வாழ்க்கைக்கு எந்த வகையிலுமே உதவிகரமாக இருக்காது. இப்போ என்ன, உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மலை போல தெரியுதா? இந்த மலை மேலே எப்படி ஏறி முடிக்க போகிறோன்னு தோணுதா? அந்த மலை மீது நீ ஒரு காலடி எடுத்து வச்சினா போதும், அது உன் காலுக்கு கீழே வந்துவிடும் அல்லவா? அதே போலதான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக நீ கொஞ்சம் யோசிச்சினா போதும், பிரச்சனைகள் ஒன்றுமில்லாத கால் தூசி போல காலுக்கு கீழே வந்து விழுந்திடும் என் செல்லமே. வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதே இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் தானே உனக்கு தெரிய வருது. நீ உதவின்னு ஒருத்தவங்க கிட்ட கையேந்தி போய் நிற்கும் போது நீ என்னவோ எதுக்குமே லாயக்கில்ல, எதுக்குமே உபயோகப்பட மாட்ட, உன்னால எதுவுமே செய்ய முடியாதுன்றது போல பேசக்கூடிய இந்த மனிதர்களின் முகம் இத்தனை நாளா எங்க போச்சுன்னு யோசிக்கிற அளவுக்கு உதவின்னு கேட்டவனே உன்னை எவ்வளவு மட்டமாக செய்கிறாங்க, எவ்வளவு மட்டமாக மதிப்பதும் அவர்கள் அலட்சியப்படுத்துவதும் போதும் என் செல்லமே. சூழ்நிலைகளை மாற்ற முடியாட்டியும் உன்னை நீ எளிதாக மாற்றி கொள்ள முடியும். சூழ்நிலைக்கு ஏற்ப என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு நீ நம்பிக்கை வை. உன் விதியையும் உன்னால் மாற்ற முடியும், வெற்றியையும் எளிதாக பெற முடியும் என் செல்லமே. உனக்கான காலம் கனிந்து வரும்னு எதிர்பார்க்காத. எதை செஞ்சாலும் அதில் உன் உழைப்பு இல்லைனா சிறு துரும்பு கூட உனக்கு உதவ முன்வராது. நீ எல்லாத்துலேயுமே முயற்சியோட அதை எப்படி சரியா செய்யலான்னு யோசிக்கும் போது தானே எல்லா காரியங்களிலும் உனக்கான வெற்றியை பெற முடியும். தேவையில்லாத விஷயங்களை தூக்கி எறிந்தால்தான் தேவையானவற்றை உன் வாழ்க்கையில தக்க வச்சுக்க முடியும். அது பொருளாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, தேவையில்லாததை தூக்கி போட்டுட்டு உனக்கு தேவையான விஷயங்களை அரவணைச்சு எடுத்துக்க பழகு. உயரத்துக்கு நீ போகணும், நல்ல வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும்னா உன்னை விட நல்ல முன்னேற்றம் அடைந்தவர்களையும் அவங்க என்ன செஞ்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்கன்றதையும் யோசிச்சு மேலே மேலே சிந்தனை செய். நீ இன்னும் உயரணும்னா உயரத்தில் இருந்து தாழ்வில் உள்ளவர்களையும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பி. ஏன்னா நீ அங்கிருந்து தான் இங்கே வந்தன்றது ஒருபோதுமே மறந்துடக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் காசு பணம் வரும் போகும், வாழ்க்கையின் குடும்ப சூழ்நிலையும் மாறும். ஆனால் எப்போதும் கஷ்டப்பட்ட நாட்களையும் இதே போல கஷ்டப்படுற மனிதர்களையும் ஒருபோதுமே மறக்காம உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் அவர்களுக்கும் செய்ய பழகு. ஏன்னா 4 பேர் இல்லாதவங்களுக்கு நீ உதவி செஞ்சினா இந்த சாயப்பா உனக்காக நான் ஓடி வந்து உதவி செய்வேன். உன் வாழ்க்கையில் மட்டும் எப்போவுமே எதுவுமே நிலையானது இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டு ஆணவம் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ எப்போவுமே நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு நினைக்கிற, ஆனால் அந்த நிம்மதி எதன் மூலமாக போகுதுன்னு யோசி. உன்னை படைக்கும் போது உனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்து தான் ஒரு பிறவியாக படைச்சேன். ஆனால் நீ நிம்மதி வேணும்னு தேடுறியே தவிர தேவையில்லாத ஆசைகளை கைவிடுவதே இல்லை. ஆசைகளை தூக்கி போட்டுட்டினாலே நீ நிம்மதியாக வாழலாம் அல்லவா? நீ சரி சரின்னு விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுமையாக பொறுத்து போகிறங்கிறதுக்காக சில பேர் ஒரே அடியாக உன்னை ஒடிச்சு விட பார்ப்பாங்க. ரொம்ப வளைஞ்சு போனீனா உன்னை ஒடிச்சு மூளையில் தூக்கி போட்டுருவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போது எந்த இடத்துல பேசணுமோ, எந்த இடத்துல கேள்வி கேட்கணுமோ அதையும் சரியாக செய்துவிடு என் செல்லமே. யாராவது உனக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா அதை தாங்கிக்கோ. யாராவது உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கோ. ஏன்னா எதையுமே நீ கஷ்டம் காயம் நினச்சாதான் வலிக்கும். இல்லை, இது துரோகமும் ஏமாற்றமும் எனக்கு ஒரு அனுபவம் நினச்சிக்கிட்டீன்னா நீ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகலாம் அல்லவா? எப்போவுமே ஒரே மாதிரி உண்மையாக இருப்பவங்களை விட ஆட்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற் போல மாறுபவர்களை இந்த போலியான உலகம் பெருமையாகத்தான் ஏற்றுக்குது.
நீயும் உன் வாழ்க்கைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடு. தராசுல ஒரு பக்கம் பொருளையும் ஒரு பக்கம் எடையையும் வைப்பாங்க. ஆனா தராசுக்கு எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டதெல்லாம் தெரியாது. அதுக்கு எந்த நியாயமும் தெரியாது. எந்த பக்கம் கனமா இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிடும். அப்படிதானே சில மனிதர்களும் நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்காம காசு இருக்கிற பக்கம் சாஞ்சு அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. நீ எப்பவுமே கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. யாராவது உன்னை ஏமாத்தினாலும் நீ யாரையும் ஏமாற்றாதே என் செல்லமே. உன் நம்பிக்கையும் பக்தியும் ஒருபோதும் உன்னை கைவிடாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ எதற்காக இந்த உலகத்துல வாழணும்னு யோசிக்காம நான் எதுக்காக இந்த மனித வாழ்க்கையை வீணடிக்கணும்னு யோசிச்சினா உன் வாழ்க்கை நிச்சயமாக புது பொலிவு பெறும். சும்மா உட்காந்து வாழ்நாளை எண்ணிக்கிட்டே கழிச்சுக்கிட்டு வயசாகி இந்த உலகத்தை விட்டு போவதை விட வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில எதையாவது செஞ்சு என்னவாவது சாதிச்சுட்டு நம்ம பேரை 4 பேர் சொல்ற அளவுக்கு வாழ்ந்துட்டு போகணுன்ற அந்த எண்ணத்தை உனக்குள் உருவாக்கிக்கொள் தங்கமே. எதுவா இருந்தாலும் நடக்கிறதுக்குன்னு ஒரு உரிய காலமும் நேரமும் வரும். நீயும் பொறுமையாக காத்திருக்க கத்துக்கிட்டினா எல்லாத்துக்கும் சரியான நேரம் வந்து நீ ஜெயிச்சே தீருவாய். அதை விட்டுட்டு அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன் நிம்மதிதான் தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்க போவதில்லை என் செல்லமே. எந்த விஷயத்தையுமே செய்ய ஆரம்பிக்கும் போது இவ்வளவு தூரம் போகணுமான்னு யோசிக்காம எதை அடைய போறோன்ற லட்சியத்தை பார். ரொம்ப தூரம் நீ போன பிறகு திரும்பி நீ லட்சியத்தை பார்க்கக்கூடாது, கடந்து வந்த வழியை பார்க்கணும். அதுதானே உனக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மனிதன் அழிந்து போவதற்கு 1000 தப்பான வழிகள் இருக்கு. ஆனா மனிதன் உயர்வதற்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தோடு வாழ்றதுக்கும் ஒரே வழி உழைப்பு தான். உன் உழைப்பை மட்டும் நீ கைவிடாத. உன் வாழ்க்கைய இந்த சாயப்பா நிச்சயமாக மேம்படுத்துவேன். உன்னுடைய தேவையை பொறுத்து தானே உன் கூட மனிதர்கள் வந்து பேசுகிற நேரமும் காலமும் முடிவு செய்யப்படுது. தேவை இருந்தா உன்னை தேடி வர்ற மனிதர்கள் தேவை இல்லாட்டி நீ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. எப்போதும் உனக்கு திறமையை கொடுத்த இந்த சாயப்பா நீ பேரும் புகழும் பெருமையோடும் வாழும்படியும் நல்லதை செய்வேன். நீயும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்துவிடு என் செல்லமே. வாழ்க்கையில எப்பவுமே எல்லாமே ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. காலம் மாற மாற எல்லாமே மாறத்தான் செய்யும். நீதான் அதற்கேற்றாற் போல உன்னை பக்குவப்படுத்திக்கணும். நீ தேவைன்னு நினைக்கிற வரைக்கும் நீ என்ன தப்பு செஞ்சாலும் மனிதர்கள் மன்னிச்சிருவாங்க. எப்போ நீ தேவையில்லை, உன்னால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, உன்னால் அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுதோ அப்போதே நீ ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதை பெருசா பேசி உன்னை ஒதுக்கி வைக்கவும் ஓரங்கட்டவும் தான் நினைப்பாங்க. எப்பவும் யாருடைய தேவைக்கும் ஆளாக நீ இருக்காதே. உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அன்புள்ள பிள்ளையாக இரு. யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காத. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள். அதுவும் நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் அது உன் கண் முன்னால் நிகழ்ந்தே தீரும் என் தங்கமே. ஓம் சாய்ராம்.